ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இப்போ நம்ம பாக்கியலட்சுமி சீரியலோட ரிவ்யூவ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே இந்த மாதிரி கோபி தன்னோட அம்மா கூப்பிட்டுமே வரலன்னு சொல்லிட்டு ராதிகாவும், மயுவும் ரொம்பவே சோகத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோபி இன்னுமே ராதிகாவ குழப்புற மாதிரி அவங்க கிட்ட பாக்கியாவ பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, ஏதோ அவங்கள தெரியாத்தனமா விட்டுட்டு வந்து தப்பு பண்ணிட்ட மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இத கேட்டுட்டு ராதிகா இன்னுமே வருத்தத்தோட இந்த துக்கம் எல்லாத்தையுமே அவங்களோட அம்மா கிட்ட சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ராதிகாவோட அம்மாவும் இந்த மாதிரி ஒரு பக்கம் ஏற்கனவே பாக்கியா மேலேயும் அவங்களோட குடும்பத்து மேலேயும் கோபத்துல இருந்தா இன்னொரு பக்கமும் கோபி மேலேயுமே அதிகமா கோபப்பட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம ராதிகா கிட்ட மாப்பிள்ளை இந்த மாதிரி நமக்கு ஒரு துரோகத்தை பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல தெரியுமான்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்க. அப்ப கரெக்டா ராதிகாவோட வீட்டுக்கு ரெண்டு போலீஸ்காரங்க வந்தது மட்டும் இல்லாம அவங்களோட அம்மா கிட்டயும் ராதிகா கிட்டயும் கோபியை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்க உடனே இதை கேட்டுட்டு கோபிய எதுக்காக இவங்க தேடி வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதறி போய் அவங்க கிட்ட என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்க உடனே போலீஸ்காரங்களும் இந்த மாதிரி அவங்க ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்காங்க. ஆனா ஒரு வாரம் கிட்ட அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து சைன் பண்ணல. அதனால எங்களோட தரப்புல அவங்க தலைமறைவாயிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வர சொன்னது மட்டும் இல்லாம அவங்கள பார்த்த உடனேயே கைது பண்ணி கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஜாமீனை நாங்க ரத்து பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ராதிகா. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட கோபியை காப்பாத்தணும்ன்ற எண்ணம் இருக்கனால கோபி இப்ப எங்கன்னு தெரியல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனாலதான் அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து சைன் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்ததும் நான் அவங்கள உடனடியா போலீஸ் ஸ்டேஷன் அனுப்பி வைக்கிறேன், தயவு செஞ்சு அவங்கள கைது பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்ச ஆரம்பிக்க உடனே இதை கேட்டுட்டு போலீஸ்காரங்களும் ராதிகாவோட பேச்சுனால கன்வின்ஸ் ஆகி அங்கிருந்து கிளம்பி போற நிலைமைக்கு போறாங்க. ஆனா அப்ப கரெக்டா ராதிகாவோட அம்மாவும் ஒரு நிமிஷம், என்னோட மாப்பிள்ளை எனக்கு எங்க இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு பாக்கியோட வீட்டுலதான் இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்க உடனே இதை கேட்டுட்டு ராதிகா செம்மையா ஷாக் ஆகுறாங்க. அம்மா நீ என்னம்மா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க உடனே ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவை கொஞ்சம் கூட கண்டுக்காம போலீஸ்காரங்க கிட்ட, ஒருவேளை நீங்க அவங்கள கைது பண்ணி கூட்டிட்டு போறதா இருந்தா தாராளமா கூட்டிட்டு போங்க, அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்ல உடனே போலீஸ்காரங்களும் ராதிகாவோட அம்மா சொன்ன பேச்சு கேட்டுட்டு உடனடியா கோபி அங்கதான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்கியோட வீட்டுக்கு கிளம்பி போக உடனே இதை பார்த்துட்டு ராதிகாவும் கண் கலங்கி அவங்க அம்மா கிட்ட ஏமா இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே ராதிகாவோட அம்மாவும் ரொம்பவே கோவமா, மாப்பிள்ள என்ன தைரியம் இருந்தா உன்னை ஏமாத்திடலான்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல அதே வீட்டுல இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நான் கூப்பிட போனதுக்கு அப்புறமாவும் அந்த ஈஸ்வரி என்னை எவ்வளவு மோசமா பேசினா தெரியுமா, அது எல்லாத்துக்கும் நான் அவங்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்க வேண்டாம், அதனாலதான் நான் இதை பண்ணேன்னு சொல்றாங்க. உடனே ராதிகாவும் அதுக்காக நீ அவங்கள போலீஸ் கிட்ட மாட்டி விடுவியாமா, உனக்கே தெரியும்ல அவங்களோட உடம்பு இப்போ எவ்வளவு மோசமா இருக்குன்னு, அது இன்னுமே மோசமாயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்க உடனே ராதிகாவோட அம்மாவும் அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, போலீஸ்காரங்க மாப்பிள்ளைய நல்லா தான் பார்த்துப்பாங்க, அது மட்டும் இல்லாம இதனால நமக்கு ஒரு நல்லதுமே நடக்கும். ஏன்னா பாக்கியா மாப்பிள்ளை மேல கேஸ் கொடுத்துருக்கா, ஒருவேளை இந்த மாதிரி மாப்பிள்ளைய அரெஸ்ட் பண்றது பாக்கியாவுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவ கேஸவும் வாபஸ் வாங்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளையுமே போலீஸ் மூலயமா கைதாகி போனாங்கன்னா அதுக்கப்புறமா பாக்கியோட வீட்லயும் இருக்க மாட்டாங்க, அவளோட பக்கமும் சாய மாட்டாங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒருவேளை இது ரெண்டுமே நடக்கலனாலும், அதாவது பாக்கியா கோபி மாப்பிள்ளை மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்காம இருந்தாலும் கண்டிப்பா நமக்கும் நல்லதுதான். ஏன்னா கோபி மாப்பிள்ளை அப்பயாவது பாக்கியாவோட உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம நீ அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்றதையும் புரிஞ்சுப்பாங்க. சோ அதுக்கப்புறமா அவங்க கண்டிப்பா உங்ககிட்டயே திரும்பி வந்துருவாங்க. அதனால நீ கொஞ்ச நாள் மட்டும் அமைதியா இரு, கண்டிப்பா நம்ம நினைச்சதுல ஏதாவது ஒண்ணு நடக்கும், அதனால நமக்கும் நல்லதுதான் சொல்ல உடனே இது எல்லாத்தையுமே கேட்ட ராதிகாவும் அதுவும் கரெக்ட் தான் சொல்லிட்டு நினைச்சிட்டு அப்படியே அமைதியாயிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கமும் இந்த மாதிரி ராதிகாவோட அம்மா சொன்னதுனால பாக்கியாவோட வீட்டுக்கு போன போலீஸ்காரங்களும் அங்க ஈஸ்வரி கிட்டயே டைரக்டா இந்த மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் விஷயமா கோபியை நாங்க கைது பண்ண வந்திருக்கோன்ற விஷயத்த சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே அதிர்ச்சியான ஈஸ்வரியும் உடனடியா கோபியை கூப்பிடாம பாக்கியாவை கூப்பிட்டு சீக்கிரமா அந்த கேஸ வாபஸ் வாங்கிரு பாக்கியா, எதுக்காக தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, இப்ப பாரு என்னோட பையன் ஏற்கனவே உயிருக்கு போராடிட்டு பிழைச்சு வந்திருக்கான், ஆனா இப்போ நீ மறுபடியுமே அவனை போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு அலக்கழிச்சனா மறுபடியும் அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்க, ஆனா பாக்கியாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் கண்டிப்பா யாரு என்ன சொன்னாலும் அந்த கேஸை நான் வாபஸே வாங்க போறதில்லன்ற முடிவோட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ உங்களோட பையன் உயிருக்கு போராடிட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அதே மாதிரி தானே என்னோட ஹோட்டல்ல இருக்க பிரியாணியில இவங்க கெட்டு போன கறியை கலந்த அந்த பிரியாணியை சாப்பிட்ட எவ்வளவு கஸ்டமர்ஸும் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அத சாப்பிட்ட யாராவது ஒருத்தரோட உயிர் போயிருந்தாலும் நான் வாழ்க்கை முழுக்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பேன்றதை நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா?
அது மட்டும் இல்லாம, அன்னைக்கு கஸ்டமர்ஸ் எல்லாருமே என்ன எவ்ளோ மோசமா பேசுனாங்க. ஏன் சொல்லப்போனா, அந்த ரெஸ்டாரண்ட்டயே அடிச்சு உடைக்கிற லெவலுக்கு கோவப்பட்டாங்களே! அது எல்லாத்தையுமே நீங்க மறந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, உடனே ஈஸ்வரியும், அது எதையுமே நான் மறக்கல. ஆனாலும் என்னோட பையன் மேல இருக்க பாசத்த என்னால விட்டு தரவும் முடியாது. ஏன்னா, அவன் இப்ப முடியாம இருக்கான். அவனுக்கு மட்டும் ஒண்ணு கணக்கு ஒண்ணு ஆயிடுச்சு. அப்புறம் நீ என்ன உயிரோடயே பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்படியே எமோஷனலா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்க. ஆனா பாக்கியாவோ, "என்னத்த என்கிட்ட எந்த மாதிரி பேசுறா? நான் இந்த கேஸ வாபஸ் வாங்குவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கீங்களோன்னு" சொல்லிட்டு கேட்டது மட்டும் இல்லாம, ஆனா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா உங்ககிட்ட சொல்லிக்க விரும்புறேன். இந்த விஷயத்துல கண்டிப்பா பின்வாங்க போறதே கிடையாது. ஏன்னா, இவங்க பண்ண காரியத்தால பாதிக்கப்பட்டது நானா இருந்திருந்தா, கண்டிப்பா இவங்கள மன்னிச்சிருக்க நெறையவே வாய்ப்பு இருக்கு. ஆனா பாதிக்கப்பட்டது எந்த தப்புமே பண்ணாத கஸ்டமர்ஸ். அதனால இந்த விஷயத்துல நீங்க என்ன சொன்னாலும் நான் என்னோட முடிவ மாத்திக்கவே போறதில்லன்னு சொல்லிட்டு உறுதியா நின்னுட்டு இருக்கா. அப்ப இத பார்த்துட்டு இனியாவும் எப்பவும் போலயே தன்னோட அப்பாவுக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி, "ஏம்மா நீ இப்படி எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க?" அப்படின்னு கேட்க, உடனே பாக்கியாவும் எப்பவும் உன்கிட்ட சொல்றது தான், "நீ சின்ன பொண்ணு மாதிரி நடந்துக்கிறது தான் உனக்கு நல்லது. பெரியவங்க விஷயத்துல தலையிடாதன்னு" சொல்லி சொல்ல, ஆனா இனியாவோ, "என்னால அப்படி இருக்கவே முடியாதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாம, "நீ கண்டிப்பா இந்த கேஸ வாபஸ் வாங்கி தான் ஆகணும். அப்படி மட்டும் நீ பண்ணல, நான் அப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டேன் பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே சிரிச்சுக்கிட்டே பாக்கியாவும், "நீ பேசாம இருந்தாலும் சரி, கண்டிப்பா நான் இந்த கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்னு" சொல்லி சொல்ல, உடனே இத கேட்டுட்டு இனியாவும், "நீ சந்தோஷமா இருக்கிறத விரும்பவே மாட்டியாம்மான்னு" சொல்லிட்டு கேட்க, உடனே பாக்கியாவும், "உனக்கு நான் ஏன் இப்படி சொல்றேன்றது இப்ப புரியாது. போக போக புரிய வரும். அது மட்டும் இல்லாம உன்னோட சந்தோஷத்துக்காக தான் நான் இப்போ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன்றத நீ கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சுப்ப" அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, கண்டிப்பா யார நெனச்சாலும் என்னோட மனச மாத்தவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இனியாவும், "அம்மா இப்பதான் அப்பா செஞ்ச தப்பு எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காகம்மா கோவமா இருக்கன்னு" சொல்லிட்டு பேச, அதே மாதிரி செல்லியனுமே, "ஆமாம்மா கரெக்ட் தானே, அப்பா இப்போ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்காகம்மா நீ இன்னுமே அப்பா மேல இவ்ளோ வெறுப்ப காட்டுற? இது கொஞ்சம் கூட சரி கிடையாதும்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இத கேட்டுட்டு பாக்கியாவும் கோபி கிட்ட, "என்ன சார் நீங்க செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட பசங்க சொல்றாங்க, உண்மையா?" அப்படின்னு கேட்க, உடனே கோபியுமே ரொம்பவே சாதாரணமான குரலோட, "ஆமா பாக்கியா, நான் இதுவரைக்கும் எவ்ளோ கேவலமான தப்பு செஞ்சிருக்கேன்றத எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக இப்ப நான் வருத்தமும் படுறேன்னு" சொல்லி சொல்ல, உடனே இத கேட்ட பாக்கியாவும் செம்ம கெத்தோட, "அப்பன்னா நீங்க செஞ்ச தப்புக்கான தண்டனைய ஏன் அனுபவிக்க கூடாது? ஏன் அந்த தண்டனைய அனுபவிச்சா அவங்களோட கௌரவம் குறைஞ்சு போயிடுமா என்னன்னு?" சொல்லிட்டு கேட்க, உடனே கோபியும், "அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் இப்ப கூட நான் செஞ்ச தப்புக்கான தண்டனைய அனுபவிக்க முழு மனசோட தான் இருக்கேன். ஆனா என்ன, அம்மா என்னோட உடம்பு கண்டிஷன பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க." அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே இத கேட்ட பாக்கியாவும் பக்கத்துல நின்னுட்டு இருக்க போலீஸ்காரங்க கிட்ட, "சார் இவங்களுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள நீங்க பார்த்து தானே ஹேண்டில் பண்ணுவீங்க. ஒரு பேஷண்ட் குற்றவாளியா இருந்தா நீங்க அவங்களுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் குடுப்பீங்க தானே?" அப்படின்னு கேட்க, உடனே போலீஸ்காரங்களும், "ஆமாம்மா கண்டிப்பா குடுப்போம். இது எல்லாமே எங்களோட கடமை தானே" அப்படின்னு சொல்ல, உடனே இத கேட்ட பாக்கியாவும், "அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல. உங்கள அவங்க ரொம்பவே நல்லாவே பார்த்துப்பாங்கன்னு. அப்புறம் எதுக்காக பயப்படுறீங்க?" அப்படின்னு கேட்க, உடனே கோபியும், "அதுவும் சரிதான். நான் என்னோட தண்டனைய அனுபவிக்க இப்ப முழு மனசோட தயாரா இருக்கேன்னு" சொல்லிட்டு ஈஸ்வரி கிட்ட, "அம்மா நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போறது தான் சரியா இருக்குமான்னு" சொல்லி சொல்ல, உடனே இத கேட்டுட்டு ஈஸ்வரி, இனியா, செல்லியன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே பதற, உடனே அவங்க எல்லாரையுமே சமாதானப்படுத்தின கோபியும், "நான் சீக்கிரமா வந்துருவேன். அது மட்டும் இல்லாம, நான் செஞ்ச தப்பு இப்ப என்னோட மனச உறுத்திக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த தண்டனைய அனுபவிச்சாவது அந்த உறுத்தல் போகுமான்றத நான் பார்க்கணும்னு" சொல்லிட்டு, உடனடியா போலீஸ்காரங்க கிட்ட போயிட்டு, "நான் இப்பவே உங்க கூட வரேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இத கேட்டுட்டு போலீஸ்காரங்களுமே அவங்கள கூட்டிட்டு வெளிய போக, அப்ப இந்த மாதிரி ரொம்பவே கூலா போலீஸ்காரங்க கூட தன்னோட செஞ்ச தப்புக்கான தண்டனைய அனுபவிக்கிறதுக்காக கோபி போறத பார்த்துட்டு, பாக்கியா ஒரு பக்கம் ரொம்பவே அதிர்ச்சியிலயும், இன்னொரு பக்கம் ஆச்சரியத்திலயுமே நின்னுட்டு இருக்காங்க.